தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளிகள் கர்மவினை பற்றிய எளிய புரிதல். சமுதாயத்தில் உள்ளவர்களின் உடல் திறனையும் அறிவுத்திறனையும் பற்றி மகரிஷி அவர்கள் கூறும்போது, பொதுவாகவே ஒவ்வொரு ஆரோக்கியமான மனிதனிடமும் 100 நபர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான அறிவு திறனும் உடல் திறனும் இருப்பதாக கூறுவார். எனவே உலக மக்களின் தேவைகளை நிறைவேற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றவர்கள் அது இல்லாதவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்துவிட முடியும். தனது தேவைகளை தாமாகவே உருவாக்கிக் கொள்ளும் சூழல் கிடைத்த போதும், இறைவன் அளித்த எல்லா வளங்களையும் கிடைக்க பெற்ற பின்னரும் வறுமை வருவதற்கான அவசியம் இல்லை. அவரவரின் கர்மவினை பதிவுகளுக்கு ஏற்றவாறு மட்டுமே உடல் திறனும் அறிவுத்திறனும் கிடைக்க பெற்றுள்ளது என்பதிலும் தெளிவு வேண்டும். மனிதர்கள் தேவைகளை மீறும்போது செயல் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதருக்குள்ளாக இயற்கையாக இயங்கிக் கொண்டிருக்கும் அறிவாகிய மென்பொருள் சாஃப்ட்வேர் தவறாமல் தன் வேலையை ஆரம்பிக்கிறது. அதாவது அந்த இடத்தில்தான் கர்மவினை என்ற பதிவுகளை பதிவு செய்ய தொடங்குகிறது. தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தேவைகளை மீறும் இடத்தில் நாம் செய்யக்கூடிய அனுபவங்கள் கர்மவினை பதிவுகளாக பதிய ஆரம்பித்து விடும். அந்த அனுபவங்களின் மூலம் செய்த கர்ம வினைகள் பாவமா புண்ணியமா என்பதை முடிவு செய்து கொள்வதற்காக மகரிஷி அவர்கள் சாமியம் ஒன்றை கொடுத்துள்ளார். ஃபார்முலா: எண்ணம், சொல், செயல்களால் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் கொடுக்கும் செயல் பாவம் என்றும் துன்பம் போக்கும் செயல் புண்ணியம் என்றும் கருதப்படுவதே அந்த அற்புத சாமியம். இதில் கர்மவினை பதிவு அல்லது பாவப்பதிவு காலத்தால் துன்ப விளைவுகளை கொடுப்பதற்காக பதிவாகி இருப்பாக வைக்கப்படுகிறது. இன்னும் நுட்பமாக ஆராய்ந்து பார்க்கும்போது அவை செய்யும் செயலுக்கு விளைவாகவும் விளைவுக்கு விளைவாகவும் பகுக்கப்பட்டு பதிவாகிறது. அதே போல துன்பம் போக்கும் செயல்களை புண்ணிய பதிவு என பதிவு செய்வதில்லை, இருப்பாகவும் வைக்கப்படுவதில்லை. ஏனெனில் புண்ணியம் செய்தவுடனேயே அதற்குரிய விளைவுகள் அதற்கு இணையான பாவ பதிவுகளை கழிப்பதன் மூலம் நிறைவேற்றப்படுகிறது. நமது அன்றாட வாழ்வியலில் இந்த சாமியத்தை சரியாக பொருத்தி பார்க்க வேண்டும். இதற்கான விளக்கத்தை நாம் இந்த சமுதாயத்திற்கு சரியாக கொண்டு செல்வதன் மூலம் கர்மவினை தத்துவத்திற்கான புரிதலை கொடுக்க முடியும். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த அனார்கலி அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை கர்மவினை பற்றிய எளிதான புரிதல். கர்மவினை விதி, பாவப்பதிவு, பல்வேறு வார்த்தைகளிலே நமது சமுதாயத்தில் இவை பயன்பாடாக இருக்கிறது. ஆனால் அந்த கர்மவினை பற்றிய புரிதல்கள் என்பது இப்பொழுது நிறைய சமுதாய மக்களிடம் குழப்பமாக இருப்பதை நாம் காண்கிறோம். இப்போ கர்மவினை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே 2 வார்த்தைகள் இருக்கிறது. கர்மம்
வினை என்று இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது. கர்மம் செய்தல், கர்மம் செய்தல் என்றால் ஒரு செயல் செய்தல், அதை செயல் செய்தல் என்று சொல்லுகிறோம். வினை என்றால் வினை புரிவது, அதுவும் ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. இப்போ வினை புரிதல் என்பதை விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது ஒரு செயலை செய்த பிறகு அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வை வினை புரிதல் என்று சொல்லுகிறோம். ஒரு இரண்டு பொருள்களை சேர்த்துவிட்டால் அங்கு அந்த சேர்த்த இடத்தில் அவை ஒன்றோடு ஒன்று வினை புரிகிறது என்று சொல்லுகிறோம். இதைத்தான் கெமிக்கல் ஈக்குவேஷன் என்று அந்த ரசாயன அதாவது பாடத்திலே நாம் அதை பார்க்கிறோம். வினை புரிதல். அப்ப இது என்ன ஆகிறது என்று சொன்னால் அங்கு ஏதோ ஒன்று நடக்கிறது. சரி, இப்போ இந்த கர்ம வினை என்று சொல்லுகிறோமே, இந்த கர்ம வினை என்பதை பற்றிய ஒரு புரிதல் எளிமையாக புரிந்து கொள்வது என்று சொல்லும்போது, மனிதன் தேவைகள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதும் இருக்கிறது. அந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக பொருள் தேடுகிறான். அந்த பொருளை அனுபவம் செய்கிறான். அனுபவம் செய்கிறான். இப்போ அந்த அனுபவம் செய்யும்போது தேவையை தேவையின் அளவில் அனுபவம் செய்வது என்பது ஒன்று. அதுதான் இயற்கை. நீங்கள் ஐந்தறிவு ஜீவன் வரை பாருங்கள், அவை சரியாக அந்த தேவையின் அளவில் அனுபவம் செய்வது என்பது சரியாக வந்து கொண்டிருந்தது. அங்கு தேவைக்கு மேல் எந்த அனுபவமும் செய்வதில்லை ஐந்தறிவு ஜீவன் வரை. இன்னொன்று, தனது தேவைகளை பெருக்கிக் கொள்வதும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நாளைய தேவைக்கு இன்று அது சேமித்து வைப்பதும் இல்லை. அவ்வப்போது தேவை ஏற்படும் பொழுது அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டிருப்பதுதான் ஐந்தறிவு வரை இருக்கக்கூடிய ஜீவன்களில் நடக்கக்கூடிய நிகழ்வாக பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஐந்தறிவு ஜீவன் வரை அவைகளுக்கெல்லாம் கர்மவினை என்று எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்கலாம், விலங்கின பதிவு என்று மகரிஷி அவர்கள் சொல்லுகிறாரே, அப்ப விலங்கினத்திலும் பதிவு இருக்கிறதே என்று கேட்கலாம். ஆமாம், விலங்கினத்தில் பதிவு இருக்கிறது என்று சொன்னால் அது தனது தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு செயல் செய்கிறது அல்லவா? அந்த செயல் பதிவாகிறது. அது செயல் பதிவு. அந்த செயல் எவ்வாறு செயல் செய்யப்பட்டதோ அந்த பதிவு அப்படியே அது பதிவாக இருக்கிறது. நாம் என்ன ஒரு செயல் செய்தாலும், இன்னும் மகரிஷி அவர்கள் ஆழமாக அந்த சாமியத்தை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய சிந்தனையில் அந்த சாமியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாமியத்தில் பாருங்கள், செயல் என்பதில் மட்டும் அங்கு மகரிஷி அவர்கள் குறிப்பிடவில்லை, இன்னும் ஆழமாக செல்லுகிறார். எண்ணம், சொல், செயல் மூன்றினாலும் என்று சொல்லுகிறார்.
அப்ப ஒரு எண்ணத்தை எண்ணும் போது கூட அதுவும் பதிவாகிறது, சொல்லும் பதிவாகிறது, செயலும் பதிவாகிறது என்று சொல்லுகிறார். அப்ப இவை எல்லாமே அங்கு பதிவாகி கொண்டுதான் இருக்கும். நீங்கள் விலங்கினத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த எண்ணம், சொல், இது இரண்டும் பார்த்தோம் என்று சொன்னால் அது மிக 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 அதனால் வரக்கூடிய பதிவுகள் மிக 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 குறைவு. அதாவது ஐந்தறிவு ஜீவன்கள் பெரும்பாலும் எண்ணங்கள் அற்ற நிலையில் தான் இருக்கிறது. அதற்கு எண்ணம் எப்பொழுது தோன்றுகிறது என்று சொன்னால் பசி என்ற தேவைகள் 3 என்று சொல்கிறோமே, பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்துவேகம் என்று சொல்லுகிறோமே, இந்த 3இல் ஏதாவது ஒரு தேவை ஏற்படும் பொழுது மட்டும்தான் அதற்கு எண்ணம் தோன்றுகிறது. நாளைய தேவையை பற்றியோ நேற்றைய தேவையை நிறைவேற்றிய அனுபவத்தை பற்றியோ அது எண்ணுவதில்லை. நிகழ்காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலம், எதிர்காலம் என்பதற்கு அது செல்வதில்லை. மனிதன் எல்லாம் அந்த நிகழ்காலத்தில் வாழ்வதே இல்லை. கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால்தான் மனிதனிடம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கோடிக்கணக்கான எண்ண குவியல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த எண்ணங்களை எல்லாம் ஆய்வு செய்து பாருங்கள். எண்ணம் ஆராய்தல் என்று சொல்லவில்லை, எண்ணத்தை நீங்கள் ஒரு சிந்தனையாக செய்து பாருங்கள். இந்த நிகழ்காலத்தில் எழக்கூடிய எண்ணம் என்பது எவ்வளவு வருகிறது என்று சிந்தனை செய்து பாருங்கள். மனிதனிடம் மிக 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 குறைவாக இருக்கிறது. நிகழ்காலத்துக்கான எண்ணம் மிக குறைவு. ஆனால் கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமான எண்ணங்கள் தான் எண்ண குவியல்களாக குவிந்து கிடக்கிறது. ஆனால் ஐந்தறிவு ஜீவன் வரை நிகழ்காலத்தினுடைய எண்ணங்கள் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லுகிறோம். மற்றபடி அவற்றில் எண்ணமற்ற நிலையில் இருக்கிறது. அந்த எண்ணமற்ற நிலைக்கு செல்வதற்காக மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்பது ஆன்மீகத்தில் பயணிப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சுகத்தை அனுபவம் செய்து பார்ப்பதற்காக இவ்வளவு கடும் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, சொல் என்பதும் அங்கு விலங்கினங்களில் மிக குறைவு. ஏன்? அவை தனது தேவைக்கான பொருள்களை தானே தேடிக்கொள்கிறது. சமுதாயத்தில் பிறருடைய உழைப்பை எடுத்து அனுபவிக்கக்கூடிய ஒரு கடமை என்ற ஒரு நிலை அதற்கு இல்லை. விலங்கினங்களுக்கு கடமை என்பது இல்லை. நாம் சொல்லுகிறோமே, மகரிஷி அவர்கள் நமக்கு சொல்லுவார்களே, தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம், இந்த 5 கடமைகளும் நமக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாம் சமுதாய மக்களோடு தொடர்பு கொண்டு நமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோம். அவர்களுடைய உழைப்பை நாம் அனுபவிக்கிறோம். அந்த அனுபவத்தை அதனுடைய உழைப்பை திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த கடமை என்பது மனிதனுக்கு மட்டுமாகத்தான் இருக்கிறது, விலங்கினங்களுக்கு இல்லை. அப்ப அங்கு சொல் என்பது அங்கு தேவைப்படவில்லை. எதனோடும் தொடர்பு கொண்டு அது தேவையை நிறைவேற்ற வேண்டியதில்லை. மனிதன் சமுதாயத்தோடு தொடர்பு கொண்டு தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அங்கு சொல் என்பது வெளிப்படுகிறது. ஆனால் இப்பொழுது சிந்தனை செய்து பாருங்கள், தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவா பேசுகிறோம்?
தேவையில்லாததை எத்தனை அளவில் பேசிக்கொண்டிருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, தேவையில பேசுறது தேவையில்லாம பேசுறது அப்படின்னா, இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்னா, ஆதாயத்துக்காக பேசுவதெல்லாம் தேவைக்காக பேசுவதாக பார்க்கிறேன். தேவைக்காக பேசுங்கள், இதான் இயற்கை சொல்லுது. பசி இருக்கிறது என்று சொன்னால், உணவு உன்னிடம் இல்லை என்று சொன்னால், யாசகம் எடுக்கும் பொழுது கூட நாம் ஒரு சொல்லால் தான் யாசகம் எடுக்க முடியும். கேளுங்கள். இப்போ அந்த இடத்தில் தேவைக்காக பேசுவது, இங்க ஆதாயத்துக்காக பேசுவது என்ற மாறிவிட்டது. சரி, அப்ப அந்த எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றினால் எது செய்தாலும் அது என்னாகும்? அந்த செயல் பதிவாகும். அப்ப விலங்கினத்தில் அந்த செயல் பதிவு என்பது இருக்கிறது. அது எவ்வளவு இருக்கும் என்று பாருங்கள். தேவையின் அடிப்படையில் அது செயல் செய்த செயல் பதிவு மட்டும்தான் இருக்கும். அந்த தேவைக்காக போராடியதே, அந்த போராட்டம் என்பது அங்கு பதிவாக இருக்கும். இதைத்தான் விலங்கின பதிவு என்று சொல்லுகிறோம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்த விலங்கின பதிவு தான் என்னை இந்த பாடுபடுத்துது. விலங்கின பதிவு என்ன பாடுபடுத்துது? விலங்கின பதிவில் அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக போராடும் பொழுது அதற்கு ஒரு சினம் என்பது வந்திருக்கும். அது தேவைக்காக, தேவையின் அளவில் மட்டும்தான் அந்த சினம் வந்திருக்கிறது. தேவை நிறைவேறிய பிறகு எந்த விலங்கினமும் எதனோடும் சினம் கொள்வது இல்லை. ஆனால் மனிதன் தேவை முடிந்த பிறகுதான் அதீதமான சினம் கொள்கிறான். அதுக்காக அந்த விலங்கின பதிவு நம்மிடம் வந்திருக்கிறது என்றால், நீயும் தேவைக்காக மட்டும் சினம் கொள்கிறாயா? சிந்தித்து பாருங்கள். அவசியமே இல்லையே. நமது தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு நம்ம சாகும் வரை தேவைக்கான பொருள்கள் இருக்கிறது. எதற்காக சினம் கொள்ள வேண்டிய அவசியமில்லாமல் இங்கே சினம் வருகிறது. அப்ப அதே செயல் பதிவு மனிதனிடம் அது வெளிப்படும் போது அது வினைப்பதிவாக மாறிவிடுகிறது. விலங்கினங்களுக்கு அது வினைப்பதிவு கிடையாது, கர்ம வினை கிடையாது. ஆனா மனிதனுக்கு அது கர்ம வினையாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த கர்ம வினை பற்றிய எளித புரிதலில் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த கர்ம வினை என்ற பாவப்பதிவு மனிதனிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஐந்தறிவு வரை இருக்கக்கூடிய ஜீவன்களில் கர்மவினை என்ற பாவப்பதிவு என்பதே இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கர்மவினை என்ற பாவப்பதிவு என்ற பதிவு எங்கு தொடங்குகிறது என்று சொன்னால், மனிதன் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், அதற்காக பொருள் ஈட்ட வேண்டும், அதை தூய்க்க வேண்டும். இப்பொழுது தேவையின் அளவில் தூய்க்கும் வரை அது வெறும் செயல் பதிவுதான். தேவை முடிந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மயக்கத்தின் காரணமாக, ருசியின் காரணமாக, அதிகாரத்தின் காரணமாக அந்த தேவையை மீறி அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் கர்ம வினை பதிவாக பதிவாகிறது. அதுதான் பாவப்பதிவு என்று பதிவாகிறது என்று சொன்னால், இப்போ விலங்கினத்தில் தேவையின அளவில் அது செய்த செயல் பதிவாக இருக்கிறது என்று சொன்னால் அது செயல் பதிவு. அந்த செயல் பதிவாக இருக்கிறது. அந்த செயல் பதிவாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த விலங்கின பதிவு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றோம். விலங்கின பதிவு வித்தில் உண்டு. அது என்ன செய்யும்? அந்த விலங்கினங்களிலிருந்து வந்த பதிவு நமக்கு என்ன செய்யும்? அந்த விலங்கினங்களிலிருந்து வந்த பதிவு தான் என்னை இந்த பாடுபடுத்துகிறது, அதுதான் எனக்கு துன்ப விளைவாக வருகிறது என்று சொன்னால் அது இயற்கை துரோகம். அது நமக்கு எந்த விளைவையும் கொடுக்கக்கூடிய பதிவாக இல்லை. அது வெறும் செயல் பதிவு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். செயல் பதிவாக இருக்கும் பொழுது அதற்கு ஒரே ஒரு பணிதான் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், அது
மீண்டும் எண்ணமாக வரும். அவ்வளவுதான். அதற்கு விளைவு என்று ஒன்று இல்லை. விளைவை கொடுக்கக்கூடிய, காலத்தால் விளைவை கொடுக்கக்கூடிய பதிவு என்று சொன்னால் அது கர்ம வினை என்று சொல்லக்கூடிய பாவப்பதிவு மட்டுமே. மட்டுமே. இது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நிறைய குழப்பங்கள். நமது வேதாத்திரி ஆசிரியர்களே ஏகப்பட்ட குழப்பத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். வேதாத்திரி மகரிஷி தெளிவாக சொல்லி இருக்கிறார். இப்பொழுது அதை குழப்பி வேதாத்திரியத்தையே குழப்பக்கூடிய ஒரு நிலை கூட பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் அவ்வளவு கேள்விகள் இப்பொழுது மக்களிடம் இருந்து வருகிறது. சரி, அப்ப விளைவை கொடுக்கக்கூடிய பதிவு என்று சொன்னால் அந்த பதிவு இருக்கும். அந்த பதிவு எப்பொழுதும் எண்ணமாகவும் வரும், காலத்தால் துன்ப விளைவாகவும் வரும். அப்படி அந்த காலத்தால் விளைவு வருவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இருப்பில் இருக்கக்கூடிய பதிவு என்பதுதான் இந்த பாவப்பதிவு. அதைத்தான் கர்ம வினை என்று சொல்லுகிறோம். இது எங்கு தொடங்குகிறது? தேவையை மீறி எந்த செயல் செய்கிறோமோ அது முழுவதும் கர்ம வினையாகத்தான், அது முழுவதும் பாவ வினையாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது நான் சொல்ல போவதை கண்டு பயம் வேண்டாம். நமக்கு இப்பொழுது தேவை பசி. 5 இட்லி சாப்பிட்டோம், பசி தீர்ந்து விட்டது. இப்பொழுது நமக்கு வசதி இருக்கிறது என்பதற்காகவோ, உணவு ருசியாக இருக்கிறது என்பதற்காகவோ இன்னும் ஒரு 3 இட்லி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருக்கோம், தேவையை மீறி சாப்பிட்டோம். அந்த 3 இட்லி சாப்பிட்ட செயல் இருக்கிறது அல்லவா, அது கர்ம வினை என்ற பாவப்பதிவாக பதிகிறது. இதெல்லாம் அநியாயமா இருக்கு. இட்லி சாப்பிட்றது கூட பாவமா என்று கேட்டால், தேவையின் அளவில் சாப்பிடக்கூடிய இட்லிக்கு அது செயல்பதிவுதான். தேவையை மீறி நீங்கள் சாப்பிட்டது வினைப்பதிவு, கர்ம வினைப்பதிவு, பாவப்பதிவு. அதெல்லாம் பாவப்பதிவு தான். அப்ப அது என்ன ஆகிறது? நமது உடலுக்குள்ளாகவே அது நோயாக மாறி வருகிறது. கர்ம வினைதான் அது. இந்த கர்ம வினை என்பது மகரிஷி சொல்றாங்க பாருங்க, தனக்கோ பிறருக்கோன்னு சொல்றாங்க பாருங்க. இதுல தனக்கோங்கிற நிலையில வரும். அது கர்ம வினையாக வந்து நோயாக மாறும். அந்த 3 இட்லியே அங்க தேவை என்பதற்கு இல்லாமல் ஒருவன் இருக்கிறானே, அவனுடைய துன்பம் இருக்கிறது அல்லவா, அங்கு கொடுத்திருக்கலாம் அல்லவா. அதை இந்த 3 இட்லியை அவனுக்கு கொடுத்திருக்கலாம் அல்லவா. இந்த 3 இட்லியை நம்ம சாப்பிட்டா அது பாவப்பதிவாக மாறும். அந்த 3 இட்லியை அவனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது புண்ணிய பதிவாக மாறும். புண்ணிய பதிவு என்று ஒன்று இருக்கிறதா? பதிகிறதா? பதிகிறது, பதிகிறது. ஆனால் இதில் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அது பதியக்கூடிய அந்த சனமே அதற்குரிய விளைவையும் கொடுத்து விட்டுத்தான் பதிகிறது. அது காலத்தால் விளைவை கொடுக்கக்கூடிய பதிவாக இருப்பதில்லை. புண்ணிய பதிவு என்று ஒன்று இல்லை என்று சொல்லுகிறோம். புண்ணிய பதிவு ஒன்று இல்லை என்று நன்மணி கூறிக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். எப்படி புண்ணிய பதிவு என்று ஒன்று இல்லை? விளைவை, காலத்தால் விளைவை கொடுக்கக்கூடிய புண்ணிய பதிவு என்று நம்மிடம் எதுவும் இல்லை. அப்படி யாரும் எதிர்பார்க்காதீர்கள். அப்ப அது என்ன செய்யுது? உடனடியாக ஒரு விளைவை கொடுத்த பிறகுதான் பதிகிறது. இப்ப அந்த புண்ணிய பதிவு என்பதை கூட நன்கு புரிந்து கொள்வதற்காக அதையும் செயல் பதிவு என்றே புரிந்து கொள்ளுங்கள். செயல் பதிவு என்றே புரிந்து கொள்ளலாம். ஏன் செயல் பதிவு என்றால் அது எண்ணமாக மட்டும்தான் வரும். விளைவை கொடுக்கக்கூடியதாக அதற்கு எதுவும் பெண்டிங்ல இல்லை. அப்ப அதை செயல் பதிவு என்றே சொல்லலாம் அல்லவா? சொல்லலாம். ஆனால் இந்த கர்மவினை என்று சொல்லுகிற இந்த 3 இட்லியை நம்ம சாப்பிட்டோம்னா அது கர்மவினை. அது என்ன ஆகும்? அது பதிவாக இருக்கிறது. அது எண்ணமாகவும் வரும், விளைவாகவும் வரும். எப்படி விளைவு? துன்ப விளைவாக வரும். சரி, இந்த புண்ணிய பதிவு இருந்து கொண்டு இன்ப விளைவாக வரும் என்று யாராவது சொல்லிக் கொண்டிருந்தால் அதை நிச்சயமாக நம்பாதீர்கள்.
இது உங்களை ஆசை காமித்து உங்களை ஏமாற்றக்கூடிய செயல். நாம் ஒரு புண்ணியம் செய்து நாம் இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று இயற்கை படைக்கவில்லை. இந்த துன்பம் இயற்கை துன்பத்தை நீக்கிய இடத்தில் நம்மிடம் அளப்பரிய இன்பம் இருக்கிறது. அந்த இன்பத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது இயற்கை தத்துவம். அப்ப அதற்கு புண்ணியம் செய்து அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய இல்லை. ஏனென்று சொன்னால் இங்கு இன்பம் என்பது கொட்டி கிடக்கிறது. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவன் எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் நிறைந்திருக்கக்கூடியது அந்த இயற்கை. ஆக அந்த இடத்திலே இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இப்போ இந்த 3 இட்லியை நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட்டோம்னா அது நமக்கு பாவப்பதிவு. அதையே தேவை இருப்பவர்களுக்கு கொடுத்து விட்டால் அது புண்ணியமாக மாறுகிறது. அந்த புண்ணியம் என்பது ஏற்கனவே நாம் செய்த பாவப்பதிவு ஒன்றை செயலிழக்க செய்துவிட்டு அது செயல்பதிவாக மாறிவிடுகிறது. அதற்கு விளைவு என்று வரவேண்டியது எதுவும் இல்லை. நமது வேதாத்திரிய அன்பர்களே, நான் நிறைய புண்ணியம் செய்திருக்கிறேன், எனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியமாக கிடைக்காது. அதற்கு விளைவு வந்து விட்டது. ஒரு அன்பர் கூட கேட்கிறார், இந்த புண்ணியம் என்பது பாவத்தை அளிக்குமா, நமக்கு ஏதாவது சுகத்தை இன்பத்தை கொடுக்குமா என்று கேட்கிறார். அது பாவத்தை அழிக்கும். அழிச்ச பிறகு நமக்கு திரும்பி எதையாவது கொடுக்குமா? ஒரு செயலுக்கு ஒரு விளைவு தானே. ஒரு விளைவு வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு மீண்டும் ஒரு விளைவை எதிர்பார்த்தால் என்ன அர்த்தம்? இறைவனிடம் என்னால் போய் முறையிட்டு பாருங்கள், இறைவா எனது கர்ம வினையை அழிக்கிறத நிறுத்திட்டு எனக்கு அந்த புண்ணியத்துக்கு எனக்கு இன்பத்தை கொடுக்கறது மாதிரி ஏதாவது கொடு அப்படின்னு மாற்றி கேட்டு பாருங்க. அப்படி கேட்டு நீங்கள் பெற்று விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலேயே துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நம்பர் 1 மனிதனாக நீங்கள் தான் இருப்பீர்கள். ஏன்? நீங்கள் தான் அந்த புண்ணியத்துக்கும் பலனை எப்படி சுகமாக இன்பமாக வசதிகளாக பெற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? அது பாவத்தை அழிக்காது. அப்படி மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்த செயல்களுக்கெல்லாம் துன்பத்தை அனுபவித்து பாருங்கள். நீங்கள் அந்த வசதியாக மாற்றுகிறீர்களே, அதுவும் கர்மமனையாகத்தான் இருக்கும். மொத்தத்தில் நீங்கள் கடுமையான துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மனிதர்களாக மாறிவிடுவீர்கள். தயவு செய்து இந்த தத்துவத்தை எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த புண்ணியம் செய்து அது கர்மவினையை அழித்துக் கொண்டே இருப்பதனால் தான் இப்பொழுது நாம் இந்த அளவில் நன்றாக இருக்கிறோம். நீ புண்ணியம் செஞ்சதுனாலதான்ப்பா நீ நல்லா இருக்கிற, உங்க அப்பா அம்மா புண்ணியம் செஞ்சதுனாலதான் நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்கிறது? நமக்கு வர இருக்கக்கூடிய துன்பப்பதிவை அது அழிக்கிறதுனாலதான் நம்ம நல்லா இருக்கிறோம். நீங்க புண்ணியம் செய்வதனால் பதிவு துன்பம் வர வேண்டிய பதிவு கழிய வேண்டுமா? உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் வசதிகள் பெருக வேண்டுமா? வசதிகள் பெருக வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கக்கூடிய துன்பத்தையும் அனுபவிப்பார்கள். பெருகியக்கூடிய அந்த கர்ம வினைக்கு துன்பத்தை அனுபவிப்பார்கள். ஒட்டு மொத்தத்தில் துன்பத்தின் உச்சத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி அந்த தத்துவத்தை இப்படி சொல்லி சில பேர் மனிதர்களையும் ஆன்மீகத்தில் பயணிக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பேராபத்தில் போய் முடியக்கூடியதாக இருக்கும். அதனால் இதை நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அது கழியறதுனாலதான் நம்ம நல்லா இருக்கிறோம். ஆக இப்ப இந்த இடத்தில் 3 இட்லி நீங்க சாப்பிட்டீங்கனாலே அங்க கர்மவினை ஆகிவிடுகிறது. சரி, இப்ப தனக்குன்னு சொன்னீங்க, பிறருக்கு அந்த 3 இட்லிய சாப்பிட்றதுக்கு நிறைய அளவை மீறி அனுபவிப்பதற்கு பொருள் ஈட்டுகிறீர்களே, அப்பொழுது என்ன செய்கிறீர்கள்? பிறருக்கு துன்பம் கொடுக்கிறீர்கள். பிறருக்கு துன்பம் கொடுத்து தானே சேர்க்கிறீர்கள். தேவைக்கு மேல நம்ம வீட்டுல எந்த பொருள் இருந்தாலும் அது சமுதாயத்துக்கு துன்பம் கொடுத்து பெற்ற பொருள் என்றுதான் இயற்கை எடுத்துக்கொள்கிறது. மகாத்மா காந்தியே சொல்லுகிறார், தேவைக்கு மேல் உன் வீட்டில் எது இருந்தாலும் அது சமுதாயத்திலும் திருடப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்ப இயற்கை என்ன சொல்லும் என்று பாருங்கள். அப்ப இன்னொரு தேவைக்கு பூர்த்தி செய்யாமல் இருக்கக்கூடிய அவனது பொருளை நாம் அனுபவிக்கும் போது அது கர்ம வினையாக மாறுகிறது. ஆக தேவையை மீறி எந்த அனுபவம் செய்தாலும் அது கர்ம வினைதான். இப்பொழுது அந்த தேவையை மீறிய அனுபவங்கள் மட்டுமே நான் செய்வேன்,
என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பணக்கார வர்க்கம், அவர்களுடைய குடும்பங்கள் இப்பொழுதெல்லாம் நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் புண்ணியம் என்பதை செய்வதில்லை, சேவை என்பதை செய்வதில்லை, தொண்டு என்பதற்கே வருவதில்லை. எனக்கு இந்த கர்மவினையை கூட்டிக் கொள்வதற்கே நேரம் பத்தவில்லை, நான் எங்கு புண்ணியம் செய்வதற்கு, சேவை செய்வதற்கு எனக்கு நேரம் இருக்கிறது. அப்படியே கூட்டிக்கொண்டு உன் குழந்தைகள் பேரன் பேத்தி வரை துன்பத்தின் உச்சத்துக்கான செயல்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய், புரிந்து கொள். ஆக இப்பொழுது நம்முடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்றால், புண்ணியம் என்றதை செய்து அதை குறைத்தால்தான் நாமும் நல்லா இருப்போம், நமது குழந்தைகளும் நல்லா இருக்கும். அதுல ஒரே ஒரு ஞானத்தை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது செய்யக்கூடிய சேவை, தொண்டு, புண்ணியம் என்பது நமது கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்மவினை மட்டும் அளிக்குமா என்றால் இல்லை. நாம் நமது கர்மவினையை சஞ்சிதமாக மகன்களுக்கும் மகள்களுக்கும் பேரன்களுக்கும் கொடுத்திருக்கிறோமே, அங்க இருக்கிறது அல்லவா. இங்கு அழிவது கூடிய அதே நேரத்தில் மகன் பேரன் வரை நம்ம சந்ததிகளின் கர்மவினையிலும் கர்மயத்திலும் அது அளிக்கப்படுகிறது. எனவே அந்த புண்ணியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அது பதிவாக இருந்து எனக்கு விளைவாக அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும் என்று எதிர்பார்க்காமல் செய்யுங்கள். இதைத்தான் பகவத்கீதையிலே கடமையை செய், பலனை எதிர்பாராது என்றார். ஆனால் பலன் இல்லையா? இருக்கிறது. ஆக இந்த கர்மவினை என்ற தத்துவத்தை எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த புண்ணியம் என்பது இருக்கிறது, சங்கீத கர்மத்தில் புண்ணியம் வருகிறது, எங்க அப்பா அம்மா புண்ணியத்தை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்லாம் யாராவது சொல்கிறார்கள் என்று சொன்னார், அது வேதாத்திரியத்தில் அப்படி ஒரு தத்துவம் சொல்லப்படவில்லை. புண்ணியம் என்பது சேர்க்க முடியாது, சேர்த்து வைத்து நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் நமக்கு அவ்வளவு இன்பத்தையும் அளப்பரிய சுகத்தையும் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறான். நீங்கள் புண்ணியம் செய்த அதை அனுபவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னால், இறைவன் ஒதுங்கி விட்டான் என்று சொன்னால் உங்களால் வாழவே முடியாது. இறைவனை ஒரு எடை, அதாவது அந்த இறைவனுடைய தன்மையை நீங்கள் சாதாரணமாக எடை போடக்கூடியதாக மாறிவிடும். இந்த கர்மவினை தத்துவத்தை எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். தியானமே யோகம்.